இப்போ எல்சிஎம் கைசிஎம் ப்ரீவியஸ் கொஸ்டின் 11th சம் பார்க்குறோம். யாருக்கே நம்ம டென்த் சம் வந்து ஃபஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு இப்போ ரெண்டாவது வீடியோ பாருங்கள். 15, 18, 20 மீதின்றி வகுப்படி மிகப்பெரிய 4 இலக்க எண் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த 3க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு மிகப்பெரிய 4 இலக்க எண்ணா 9 அதாவது 9 டிஜிட்டில் 4 நம்பர் எடுத்து அந்த வேறு எல்சிஎம்மை அந்த 4 டிஜிட் 9 நம்பரால் டிவைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 15, 18, 20 I3 15, R3 18, இந்த 20 அப்படியே இறக்கிக்கோங்க. 2 டேபிள் போட்டால் 5 அப்படி போட்டு 2 6 அந்த 20ல் 5 20 5 டேபிள் போடுங்க. 1 5 3 2 10. இப்போ எல்சிஎம் இது கொடுத்துருக்க வேலையை அப்படியே எடுத்து எழுதணும். 3 × 2 × 5 × 3 × 2 இதை இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 6 6 5 30 3 90 90 × 2 180. இப்போ கொடுத்துருக்க ஆன்சரை 4 டிஜிட் நம்பர் எடுத்துருக்கோம். 999 மிகப்பெரிய 4 இலக்கனால 9 நம்பர்ஸ் எடுக்கும். 999 அதாவது 180ஆல் இப்போ டிவைட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 1 × 180 போட்டுப்போம். 2 3 4 5 6 எப்படி போட்டுகிட்டே இருக்கணும். அதில் 999 கீழே தான் இருக்கணும். அதை விட அதிகமாக போகக்கூடாது. இப்போ 5 போட்டு பார்க்குறோம். 180 × 5 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருது? 900. இப்போ 900 அப்படியே போட்டு கழிக்கணும். 9ல் 0 போனால் 9 9ல் 0 போனால் 9 இந்த 9 அப்படி இறக்கணும். மீதின நம்பருக்கு 999 இருக்குது. அப்போ அதுவும் அதே மாதிரி தான் 5 டைம்ஸ் வரும். 5 × 180 900. மீதின இருக்குது 999. இப்போ கொடுத்துருக்க ஆன்சர் என்னென்னா இந்த 9999லேருந்து 99 கழித்து போடணும். கழித்து நமக்கு என்ன ஆன்சர் வருது? 9900 தான் நமக்கு ஆன்சர். இப்போ ரெண்டாவது சம் பார்க்குறோம். 48 வினாடி 72 வினாடி 108 வினாடியில் கடிகாரம் காலை 7 மணிக்கு ஒரே நேரத்தில் ஒன்றாக ஒலித்தால் மீண்டும் எப்பொழுது ஒரே நேரத்தில் ஒலிக்கும் தான் கொஸ்டின். இப்படி கொடுத்தாலே ஒன்றாக அப்படின்னு கொடுத்தாலே நம்ம எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். 48 வினாடி 72 வினாடி 108 வினாடி. இப்போ இந்த 3க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். 4th டேபிள் போடுங்க. 1 நாள் 4 ஈர் நாள் 8 72ல் 1 நாள் 4 மீதி 32 8 32 108ல் ஈர் நாள் 8 இது 2 இருக்குது 28 7 நாள் 28. அதுக்கப்புறம் 3 டேபிள் போட்டு பாருங்கள். 4 3 12 6 3 18 9 3 27. அப்புறம் 2 டேபிள் 2 4 2 6 9ல் இதாக தான். இப்போ 9 அப்படியே இறக்கிக்கிடணும். நெக்ஸ்ட்டு 3 போட்டு பாருங்கள். 2 அப்படி போட்டால் 1 3 3 3 9. இப்போ கொடுத்துருக்க வேல்யூவில் மல்டிப்ளை பண்ணணும். எல்சிஎம் = 4 × 3 × 2 × 3 × 2 × 3 இதை கொடுத்துருக்க எடுத்து எழுதியாச்சா? 4 12 12 2 24 24 இந்த சைடு பாருங்கள். 2 6 6 3 18 18 2 36 36 அப்படி போட்டுக்கோங்க. மீதி என்ன இருக்குது? 4 3 12. அப்போ 36 12 நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 36 12 மல்டிப்ளை பண்ண என்ன வருது? 6 12 மீதி 1 3 6 6 1 7 1 6 6 3. இதில் ஆட் பண்ணுங்கள். 2 7 6 13 மீதி 1 432. இப்போ நம்மளுக்கு எல்சிஎம் என்ன வருது? 432. ஆனால் இது ஆன்சர் கிடையாது. என்னது? இதில் வினாடியில் கொடுத்துருக்காங்க. நம்ம மினிட்ஸில் மாற்றணும். இப்போ 432 60ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ண என்ன வரும்? 1 60 20 மொத்தம் 432ல் எத்தனை 6 டேபிள் போட்டு பாருங்கள். ஒரு 5 30 6 36 7 6 42 வருமா? அப்போ 60 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் 420 வரும். இப்போ 7 டைம்ஸ் 420. மீதி என்ன இருக்கும்? 420 போனால் 12 இருக்குது. அப்போ 12 என்னது? வினாடி. அப்போ 7 மணி 12 வினாடியில் இது என்னது? மீண்டும் ஒலிக்கு. அப்போ இதில் என்ன எப்போ கொடுத்துருக்காங்க? காலை 7 மணிக்குன்னு கொடுத்துருக்காங்க. மீண்டும் எப்பொழுது ஒன்றாக ஒலிக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 7 மணிக்கு அப்புறம் எத்தனை மணி? 7 மணியை ஆட் பண்ணணும். 7க்கு அப்புறம் 8 9 10 11 12 மீதி அதுக்கப்புறம் 1 2. அப்போ அப்புறம் எத்தனை மணிக்கு ஒன்றாக ஒலிக்கு? 2 மணி 12 வினாடியில் ஒன்றாக ஒலிக்கு. அதாவது காலை 7 மணிக்கு அப்புறம் 7 மணி 7 ஹவர்ஸ் ஆட் பண்ணணும். அது என்ன? 7 hours 12 minutes. இப்போ காலைல 7 மணிக்கு ஒன்றாக ஒலிக்கு. அப்புறம் 8 9 10 11 12 1 2 2 மணி 12 வினாடியில் ஒன்றாக ஒலிக்கும். இதுதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு 0 மற்றும் 6 ஹைசிஎப் காண்க. அதாவது 0 6 0 கொடுத்து எந்த நம்பர் கொடுத்தாலும் அதோட ஹைசிஎப் என்னது? அன்டிஃபைன் வரையறுக்கப்படவில்லை. இதுதான் ஆன்சர்.
அடுத்து இந்த சம் பாருங்கள், 14வது சம். அதாவது 25 25 25 36 இந்த இதுக்கு கைசிப் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான சம் தான். ஃபஸ்ட்டு வந்து 25 25 25ன்னு இருக்கா. இதில் காமனாக நம்ம என்ன எடுக்கலாம்னா 25 காமனாக எடுங்க. காமனாக எடுத்தால் என்ன வரும்? ஒரு 25 25ஆ. இது அப்புறம் 2 டிஜிட் வருது, அதுக்கு மேலே 0 போட்டுக்கோங்க. அப்போ 25 ஒரு 25 25. ரெண்டாவது 2 இருக்குது, 0 போட்டால் 2 25 எடுத்தால் ஒரு 25 25. அதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 36 36 36. இதுக்கு காமனாக 36 எடுத்தோம்னா ஒரு 36 36. அப்புறம் 3 நம்பர்ஸ் மட்டும் எடுக்கும்போது 0 சேர்த்துக்கிடணும். சேர்ந்துட்டு 36 எடுக்கும்போது ஒரு 36 36. இப்போ 3 டிஜிட் எடுக்கும்போது 0 போட்டுக்கணும். சேர்ந்து எடுக்கும்போது ஒரு 36 36. இப்போ இந்த ரெண்டுலேயும் பொதுவாக நம்மளுக்கு என்ன நம்பர் இருக்குது? 10101 இருக்கா. அதை காமனாக எடுத்தோம்னா 10101. இது காமனாக எடுத்துக்கலாம். அதாவது ஐசிஎஃப்னாலே ரெண்டுலேயும் காமனாக இருக்க நம்பரை மட்டும் தான் எடுக்கணும். நமக்கு இதோட ஆன்சர் என்னது? 10101. அப்புறம் 15 சம் பார்ப்போம். கூடுதல் 99 இருக்கணும். ஐசிஎஃப் 9 கொடுத்துருக்காங்க. மிக எண் ஜோடிகளின் எண்ணிக்கை எத்தனையாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2 நம்பரை கூட்டினா 99 இருக்கணும். ஆனால் அதுக்கு ஐசிஎஃப் பண்ணது 9வது இருக்குது. அப்போ 9 டேபிளில் போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு 9ல் 99 இருக்குமா. 9, 90ன்னு போட்டு அந்த ரெண்டையும் கூட்டினா 99. ரெண்டாவது 9 20 18, 90. அதாவது 99ல் 18 போனால் என்ன வரும்? இதில் போட்டு பாருங்கள். 99ல் 18 போனால் 1 7, அதாவது 71. அதே மாதிரி 18க்கு அப்புறம் 27 27யும் எதை கூட்டினா 99 வரும்னு பார்க்கணும். இப்போ 99ல் 27 கழிங்க. 9ல் 7 போனால் 2, 9ல் 2 போனால் 7. அதாவது இதில் 81 தான் ஆன்சர் வரும். 99ல் 27 கழிச்சா 72. அப்புறம் என்ன வரும்? 9 9 20 18 9 27 9 36 36. அதாவது 99ல் 36 கழிச்சு பாருங்கள். 3 9ல் 3 போனால் 63. அப்புறம் 45 45, 45 45 வரும். 99 45 போனால் 9ல் 5 போனால் 4 9 4 போனால் 54. இனிமேல் அடுத்தது என்ன வரும்? 50 46 54. அதே தான் 54 45 வரும். அப்போ எத்தனை டைம்ஸ்? 2 எண்களை கூட்டினா 99வது இருக்கணும். கைசிஎஃப் 9வது வரும். அப்போ எத்தனை டைம்ஸ் வருது? 1 2 3 4 5 5 டைம்ஸ் வருது. அப்போ ஆன்சர் 5. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 480 மற்றும் 216 ஆகியவற்றின் கைசிஎஃப் 23x - 51 என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு யாருன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 480க்கும் 216ஓட கைசிஎஃப்பை கண்டுபிடிக்கணும். அதில் இருந்து எக்ஸோட வேல்யூ எடுக்கணும். இப்போ 480 216 கைசிஎஃப் கண்டுபிடிக்கணும். எந்த டேபிளால் போடலாம் சொல்லுங்கள்? இப்போ 3 டேபிளால் போட்டு பார்க்குமா? எத்தனை டைம்ஸ் வரும்? 1 3 3 5 3 10 150 7 3 21 2 3 6. இப்போ இதில் எந்த டேபிள் போடலாம்? 3 டேபிள். 5 3 15 0 2 3 6 4 3 12. இப்போ இதில் 3 டேபிள் வருமா? வரா. 2 டேபிள் போட்டு பாருங்கள். 2 4 2 10 1 2 2 2. இப்போ இந்த ரெண்டுக்கு காமனாக எதுவுமே இல்லை. அப்போ கைசிஎஃப் என்ன வருது? 3. அதாவது கைசிஎஃப் கண்டுபிடிச்சிக்கோங்க. 3 × 3 × 3 9 92 18. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 23x - 51. இப்போ எக்ஸில் 1 2 3ன்னு போட்டு பார்க்கணும். அதில் எந்த நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் 18 வருதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு 23 1 போட்டால் 23 51 போனால் 18 வராது. 2ஆல் போட்டு பாருங்கள். 23 × 2 46, அதுவும் வராது. 3ஆல் போட்டு பாருங்கள். 23 × 3 3 9 2 3 6 69 51 போனால் கழிச்சு பாருங்கள். 9ல் 1 போனால் 8 6ல் 5 போனால் 1. அப்போ 18. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வருது? 3. இதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஏன்னு ஒன்று கொடுத்து அதோட கைசிஎஃப் 124, 88. அப்புறம் பின்னு ஒன்று கொடுத்து அதோட கைசிஎஃப் 88, 52ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுலேயும் கைசிஎஃப் கண்டுபிடிச்சி அந்த ஆன்சர் வந்து ஈக்குவலாக இருக்கா, கிரேட்டர் தெனாக இருக்கா, லெஸ் தெனாக இருக்கா, நாட் ஈக்குவல் டு இருக்கான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு 124, 88க்கு எல்சிஎம் கைசிஎஃப் கண்டுபிடிக்கும். இந்த ரெண்டுக்கு காமன் என்ன டேபிள் போடலாம்? 4th டேபிள் போடுங்க. 3 12 1 4 4 2 4 8 2 4. அதே மாதிரி இதில் இது ஏயோட கைசிஎஃப் என்னது? 4. பியோட கைசிஎஃப் பார்க்குமா 88, 52. இது 4